ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு. அடிக்கடி மழை பெய்யுது. நிறைய பேருக்கு ஜுரம், தலைவலி, சைனஸ் பிரச்சனை, தொண்டை முழுங்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எக்கச்சக்கமாக வருதுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு, இதுதான் நம்ம கான்செப்ட்டு. இப்போ நம்ம மிளகு குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த சீசனில் அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே வராமல் நம்ம தவிர்க்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு குழம்புக்கு கட்டி பெருங்காயம், காரம் இருக்கிற வரமிளகாய் 2, ஒரு சின்ன டீஸ்பூனால் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா. நான் எல்லா பருப்புமே வச்சுருக்கேன். அது நம்ம விருப்பம்தான். நீங்கள் கடலைப்பருப்பு இல்லாமல் துவரம் பருப்பு கூட வைக்கலாம். அந்த பருப்பு மட்டுமே 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஈஸியாக வைக்கலாம். எங்கள் அம்மா எந்த மெத்தடில் வைப்பாங்களோ அதை நான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக தொண்டை முழுங்க முடியாமல் இருக்கும், தலை பாரமாக இருக்கும், சைனஸ் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கிளைமேட்டில் இந்த மிளகு குழம்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பு சும்மா கலக்கலன்னு இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் உங்கள் உடம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பிரசவமாக இருக்கிற பெண்கள், குழந்தை பெற்றிருக்கிறவங்க, பால் ஊட்டுற தாய்மார்கள் எல்லாருமே இந்த குழம்பை சாப்பிட்லாம். புதுசாக குழந்தை பிறந்திருக்கிறவங்க, பால் கொடுக்குறவங்க எல்லாமே பூண்டு தாராளமாக நல்லா ஒரு கப்பு நிறைய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுப்பில் இண்டாலியம் கடாயை வச்சு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்க்குறேன். மிளகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் அரை பங்கு வறுப்பட்டோடனே கருவேப்பிலை, நல்ல தாராளமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. நல்ல பெரும் பொடியாக ஒரு பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. இந்த கருவேப்பிலை சுகர் இருக்கிறவங்க, முட்டிக்கால் வலி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கருவேப்பிலையை அந்த மாதிரி உணவில் அன்றாடம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கு கூட இந்த கருவேப்பிலை அவ்வளோ ஒரு துணையாக இருக்குங்க. சீரகம் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை. ஆறினோன்னா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். எங்கள் அம்மா இந்த புளியை இந்த சாமான்களோடையே சேர்த்து அரைச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக வச்சிடலாம். சாமான்களோடையே அந்த புளியை போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக செக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தி வைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிக்காய்ச்சல் மாதிரி நீங்கள் 1 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். கெட்டே போகாது இந்த குழம்பு. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை சீரகம், சும்மா வாசனைக்காக ஒரு சிட்டிகை சீரகம். இப்போ நம்ம பூண்டு நாட்டு பூண்டாக இருந்தாலும் சரி, மலை பூண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 1 கப்பு பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15லேருந்து 20 பல் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா அந்த எண்ணெயிலே பொரியட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி எண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும் குழம்பு. எண்ணெயில் அந்த மஞ்சள் பொடி நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மிளகு குழம்புக்கு விழுது, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த விழுதை சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு குட்டி டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிவிட்டு குழம்பை நல்லா கிளறி கொடுத்துருங்க. அடுப்பை மீடியமான அனலில் மாற்றிடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா லூஸான பதம் இந்த குழம்பு வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துடலாம். இன்னும் நம்ம உப்பு போடலை, இப்போ உப்பு போட்டாச்சு. மொத்தமாக குழம்புக்கு தேவையான கல் உப்பு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கருவேப்பிலை குழம்பு ரெடி. இந்த மாதிரி தளன்னு கிட்ட கொதிக்கணும். நம்ம விட்டுற எண்ணெய் பூரா அப்படியே திரண்டு மேலே வந்துருச்சு பார்த்திங்களா. நல்லா ஒரு 15 நிமிஷம் பொறுமையாக அடுப்பை நிதானமாக வச்சு இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் மாதிரி நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. மிளகு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் முழுசாக பூண்டு போட்டிருக்கோம். புதுசாக குழந்தை பிறந்து வச்சுருக்கிற பெண்கள், பால் ஊட்டுற தாய்மார்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மருந்து தான் அவங்களுக்கு இந்த குழம்பு. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி முருங்கைக்காய், முட்டைக்கோஸ் போட்டு சூப்பராக ஒரு கூட்டு காமிச்சிருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸு ஒரு சின்ன துண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கோவக்காய், அந்த கோவக்காய் இருந்தது, அதையும் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 முருங்கைக்காய், சின்ன முருங்கைக்காய் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேன்.
எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப விடக்கூடாது, கம்மியான தண்ணி விட்டுக்கோங்க. காய்க்கு கீழே தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும். உங்களுக்கு ப்ரெஷர் நல்ல குக்கராக இருந்தால் 2 விசில் போதும். இது வந்து ஸ்டீம் அடங்கட்டும், நம்ம வந்து கூட்டு பண்ணுறதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கூட்டுக்கு ஒரு தேங்காய் மசாலா ஒன்று நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு 3 பத்தி தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் பச்சையாக ஆட் பண்ணுறேன். நல்ல காரம் இருக்கிற குண்டு மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இது போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வெயிட்டு வந்து ரிலீஸ் ஆகி குக்கரை திறந்துட்டேன். 2 விசில்லையே எனக்கு பருப்பு ஊற வச்சதுனால இந்த மாதிரி மலர்ந்து வந்துடும். முருங்கைக்காயும் பார்த்திங்கன்னா உடையாமல் நல்லா சூப்பராக குக் ஆகும். இந்த மாதிரி நம்ம குக்கரில் முருங்கைக்காய் சேர்த்து வேக வைக்கும்போது கூட்டு அவ்வளோ வாசனையாக இருக்கும். முருங்கைக்காய் வாசனை பூரா அந்த கூட்டில் இறங்கிடும். கண்டிப்பாக இந்த கூட்டையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு தக்காளி கடுக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி பச்சை தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்ந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு, கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் அரைச்சி விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வேண்டாம், லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிடும். முருங்கைக்காய் உடையவே இல்லை பாருங்கள். குக்கரில் தான் விசில் வச்சுருக்கேன். 2 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் பருப்பை ஊற வச்சுருங்க, சூப்பராக மலர்ந்து வந்துடும். பாசி பருப்பை ஊற வச்சு செஞ்சிங்கன்னா 2 விசிலில் நல்லா மலர்ந்து குழைய வந்துடும். இப்போ கூட்டுக்கு ஒரு தாளிப்பு செய்யலாம். இல்பக்கரண்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வாசனையாக இருக்கும். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இதுக்கும் ஒரு சிட்டிகை சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும் கூட்டு. அவ்வளவுதான். பச்சை கருவேப்பிலையே கூட்டு மேலே போடுறேன். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சிவந்து கடுகு வெடித்து வந்தோடனே இது அப்படியே நீங்கள் கூட்டு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ஜம்முன்னு தேங்காய் அரைச்சி விட்டு சூப்பரான ஒரு கூட்டு முருங்கைக்காய் வாசனையோடு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நான் தாளிப்பேன், அந்த கருவேப்பிலை மேலே விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ முட்டைக்கோஸ் முருங்கைக்காய் கூட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. ஓகே வீவர்ஸ், எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.